ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மினன்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எம்சிஏ பப்ளிஷ் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டை வச்சு நிறைய பேர் டிஸ்கஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, சிஎம்ஏயோட ஸ்கோப் வந்து ரெடியூஸ் ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எம்சிஏ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரிப்போர்ட்டை ஜூலை 6 அன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ போடுற டேட் வந்து ஜூலை 8. 2 நாளைக்கு முன்னாடி வந்து அவங்க பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து ஃபைனலான ஒரு லா கிடையாது. இந்த ரிப்போர்ட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நாங்க பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிப்போர்ட்ட தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்களே தவிர, இன்னும் இது வந்து நடைமுறைக்கு வரல. ஸோ இந்த ரிப்போர்ட்ட பத்தின பப்ளிக் கமெண்ட்ஸையும் யாரு வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸையும் வந்து ஓப்பனா வச்சிருக்காங்க. இத வந்து எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல எம்சிஏவோட வெப்சைட்டுக்கு நீங்க போய்க்கோங்க. எம்சிஏவோட வெப்சைட் தெரியல அப்படின்னு சொன்னா www.mca.government.in gov.in. அதுக்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு ரைட் சைட்ல கன்சல்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதுக்குள்ள போனீங்க அப்படின்னு சொன்னா, இங்க கீழ வந்து லாஸ்ட் 7 டேஸ் அப்படின்னு சொல்லி வரும். ரீசென்ட்டா போஸ்ட் பண்ணதுனால லாஸ்ட் 7 டேஸ்க்குள்ளது இருக்கும். ஸோ அதனால அத நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதில பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த ரிப்போர்ட் ஆன் காஸ்ட் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் காஸ்ட் ஆடிட் ஃப்ரேம்வொர்க் எக்ஸிக்யூட்டிவ் சம்மரி J315D அப்படிங்கிற இந்த ரிப்போர்ட். ஸோ இத பத்தி தான் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிராக்டிசிங் சிஎம்ஏவோட ஸ்கோப் வந்து குறைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்கு? என்னென்ன சேஞ்சஸ் வந்து கொண்டு வரதுக்காக அந்த ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ அனலைஸ் பண்ண போறோம். ஸோ ஃபுல் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 340 பேஜஸ் கிட்டத்தட்ட இருக்கும். பட் நம்ம வந்து ஷார்ட்டா வந்து முக்கியமான சேஞ்சஸ் என்னென்ன கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு ஃபைனலைஸ்டு வெர்ஷன்லாம் கிடையாது. அதாவது பிரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ரிப்போர்ட் மாதிரி. இத வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அந்த அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து கொண்டு வருவாங்க. ஸோ இப்போ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப ரொம்ப இயர்லியான ஸ்டேஜ். இந்த வந்து இன்னும் இம்ப்ளிமெண்டேஷனுக்கு வரல. இந்த ரிப்போர்ட்டை நீங்க படிச்சு பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க கமெண்ட் டேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல போனீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 3 டேப் வந்து காட்டும். பப்ளிக் நோட்டீஸ், இன்ஸ்ட்ரக்ஷன் கிட், டாக்குமெண்ட் டீடைல்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 3 டேப் வரும். அதுல டாக்குமெண்ட் டீடைல்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா, இங்க வந்து டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டவுன்லோட் வித் கமெண்ட்ஸ், வித்தவுட் கமெண்ட்ஸ் அப்படின்னு வரும். வித் கமெண்ட்ஸ் இப்போ டவுன்லோட் பண்ண முடியாது. ஸோ வித்தவுட் கமெண்ட்ஸை நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்க அந்த மாதிரி அத டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட கமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னு சொன்னாலும், இங்க நீங்க சப்மிட் பண்ண முடியும். யார் வேணாலும் சப்மிட் பண்ணலாம். சிஎம்ஏஸும் சப்மிட் பண்ணலாம். சிஎம்ஏ படிக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸும் சப்மிட் பண்ணலாம். ஃப்ரெட்டர்னிட்டில இருக்கக்கூடிய யார் வேணாலும் இத பத்தின அவங்களோட ஒப்பீனியன்ஸ இந்த கமெண்ட்ஸ்ல வந்து சொல்ல முடியும். இப்ப இந்த ரிப்போர்ட்ட பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளோட ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவ ஷார்ட்டா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ சிஏ இன்ஸ்டிடியூட், சிஎம்ஏ இன்ஸ்டிடியூட் அண்ட் சிஎஸ் இன்ஸ்டிடியூட் 3மே யாரோட கண்ட்ரோலுக்கு கீழ வரும்? எம்சிஏவோட கண்ட்ரோலுக்கு கீழ. அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் கார்ப்பரேட் அஃபேர்ஸுக்கு கீழ தான் இந்த 3 இன்ஸ்டிடியூட்ஸுமே ரன் ஆகுது. இவங்க 3 பேருமே பிராக்டிஸும் பண்ண முடியும், எம்ப்ளாய்மெண்ட்லயும் இருக்க முடியும். பிராக்டிஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது, இவங்களோட ஆடிட் ஏரியாஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவங்களோட டொமைனுக்கு ஏத்த மாதிரி மாறும். இப்ப சிஏவ பொறுத்தவரைக்கும் என்ன பண்ண முடியும்? ஒரு கம்பெனில ஸ்டாட்யூட்டரி ஆடிட் பண்ண முடியும். ஸ்டாட்யூட்டரி ஆடிட்ட சிஎம்ஏயோ, சிஎஸ்ஓ பண்ண முடியாது. ஸோ இது வந்து மேண்டேட்டரி ஃபார் ஆல் கம்பெனிஸ். எல்லா கம்பெனிஸும் பண்ண வேண்டியது தான். இத வந்து எல்லாருமே பண்ணிட்டும் இருக்காங்க. அதே மாதிரி சிஎம்ஏ மட்டும் பண்ணக்கூடியது என்னது? காஸ்ட் ஆடிட் இன் சர்டன் கம்பெனிஸ். இது வந்து எல்லா கம்பெனிஸ்க்கும் மேண்டேட்டரி கிடையாது. பட் ஒரு சில கம்பெனிஸ்க்கு டர்ன் ஓவர் த்ரெஷ்ஹோல்ட பேஸ் பண்ணி அந்த லிமிட்டுக்குள்ள வராங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து காஸ்ட் ஆடிட் கண்டக்ட் பண்ண வேண்டியது வரும். ஸோ அத வந்து சிஎம்ஏ மட்டும் தான் பண்ண முடியும். பிராக்டிசிங் சிஎம்ஏ தான் பண்ண முடியும். பிராக்டிசிங் சிஏஓ, பிராக்டிசிங் சிஎஸ்ஓ பண்ண முடியாது காஸ்ட் ஆடிட்ட. அதே மாதிரி சிஎஸ்ஸ பொறுத்தவரைக்கும் செக்ரட்டரியல் ஆடிட் இந்த கம்பெனிஸ். ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிராக்டிசிங் சிஎஸ் மட்டும் தான் பண்ண முடியும். சிஏஓ, சிஎம்ஏஓ பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி அவங்கவங்களோட ஏரியா ஆஃப் எக்ஸ்பர்டீஸ்க்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாஸ் வந்து இருக்கு. ஸோ இத தவிர பிராக்டிஸ் பண்ற சிஎம்ஏஓ, சிஏஓ அல்லது சிஎஸ்ஓ ஜென்ரலா பண்ணக்கூடிய ஒர்க்கும் தனியா இருக்கு. உங்களோட கிளையண்ட்ஸுக்கு ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி குடுக்குறது, ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி குடுக்குறது, கம்பெனிக்கு இன்கார்ப்பரேஷனுக்கு ஹெல்ப் பண்றது, கம்பெனி இன்கார்ப்பரேஷன் ஃபார்ம்ஸ் ஃபைல் பண்றது, ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி குடுக்குறது, பட்ஜெட் குடுக்குறது, காஸ்ட் எஸ்டிமேட் பண்ணி தர்றது, ப்ரொஜெக்ஷன் மாரி போட்டு குடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் பண்ண முடியும் பிராக்டிஸ் பண்ணும்போது. பட் இந்த ரிப்போர்ட்ல பர்ட்டிகுலரா அஃபெக்ட் ஆகுறது எந்த ஏரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காஸ்ட் ஆடிட். காஸ்ட் ஆடிட் அப்படிங்கிற ஏரியா தான் இந்த ரிப்போர்ட்ல பர்ட்டிகுலரா அஃபெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. சில ஏரியாஸ்ல ஃபேவரபிளாவும் அஃபெக்ட் ஆகுற மாரி இருக்கு. சில ஏரியாஸ்ல டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரியும் நமக்கு தெரியுது. ஸோ இது வந்து பிராக்டிசிங் சிஎம்ஏஸ பொறுத்தவரைக்கும் காஸ்ட் ஆடிட் ஏரியால மட்டும் நம்ம சொல்றோம். ஸோ பிராக்டிசிங்க தவிர வேற ஏரியாஸ் இருக்கு. எம்ப்ளாய்மென்ட் அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னு சொன்னாலும், அதுலயும் எந்த விதமான எஃபெக்ட்டுமே கிடையாது. இந்த ரிப்போர்ட் அஃபெக்ட் பண்ண போறது பிராக்டிசிங் சிஎம்ஏஸோட காஸ்ட் ஆடிட் ஸ்கோப்ப மட்டும். ஸோ அத தான் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான பாயிண்ட்ஸ மட்டும் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இந்த ரிப்போர்ட்டோட பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
ரிப்போர்ட் ஆஃப் த கமிட்டி டு ரிவ்யூ த எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம்வொர்க் ஆஃப் த காஸ்ட் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸ் அண்ட் காஸ்ட் ஆடிட் அண்ட் டு இம்ப்ரூவ் த யூஸ்ஃபுல்னஸ் ஆஃப் த காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்ஸ். காஸ்ட் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸுக்கும் காஸ்ட் ஆடிட்டுக்கும் இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஃப்ரேம்வொர்க்கை ரிவ்யூ பண்ணிவிட்டு காஸ்ட் ஆடிட் ரிப்போர்ட்ஸோட யூஸ்ஃபுல்னஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி அதுக்கான டைட்டிலில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபுல் ரிப்போர்ட்டோட பேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 340 பேஜஸ் வந்து இருக்குது. நீங்கள் வேணும்னாலும் ஃபுல்லாக கூட ரீட் பண்ணி பார்க்கலாம். ஸோ யார் யார் என்ன சஜஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸோ இவங்க எம்சிஏல என்ன சஜஷன்ஸ் என்ன ரிப்ளைஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக வந்து இதில் நீங்கள் வந்து ரீட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து முக்கியமான சில கன்சிடரேஷன்ஸ் இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ காஸ்ட் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸை மேண்டேட்டரியாக மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி காஸ்ட் ஆடிட்டை கண்டிப்பாக கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கம்பெனிஸ்க்கு மட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா. ஒரு சில கம்பெனிஸ் மட்டும் ஒரு லிமிட்டுக்குள்ளே வராங்க அப்படின்னு சொன்னால் அவங்க மட்டும் காஸ்ட் அக்கவுண்டிங் ரெக்கார்ட்ஸையும் காஸ்ட் ஆடிட்டையும் ஃபாலோ பண்ணணும். அது வந்து கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் மட்டும் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ப்ரொவிஷன். இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. கம்பெனிஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் மாதிரி இப்போ வரைக்கும் இருக்குது. ஆனால் இந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கம்பெனிஸை தாண்டி வேறு என்டிட்டிஸையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் ஸ்கோப் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. இந்த பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நவ் அப்ளிகபிள் டு அதர் என்டிட்டிஸ். கம்பெனிஸ் மட்டும் கிடையாது, வேறு விதமான என்டிட்டிஸுக்கும் காஸ்ட் ஆடிட் அண்ட் காஸ்ட் ரெக்கார்ட் ரூல்ஸ் வந்து அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னென்ன என்டிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ், ட்ரஸ்ட், ஆட்டோனமஸ் பாடிஸ், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிறது கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுவும் ஒரு சில குறிப்பிட்ட கம்பெனிஸ்க்கு மட்டும் அப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி டர்ன் ஓவர் த்ரெஷ்ஹோல்டை பேஸ் பண்ணி. பட் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த என்டிட்டிஸை எக்ஸ்ட்ரா கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸ்ட்ராவாக சில செக்டார்ஸையும் வந்து கவர் பண்ணுறாங்க இந்த காஸ்ட் ஆடிட் அண்ட் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் ரூல்ஸில். ஃபெர்டிலைசர், சுகர், எஜுகேஷன், ஹெல்த், டிரான்ஸ்போர்ட், அதே மாதிரி போர்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஷிப்பிங் பிஸ்னஸ் அந்த மாதிரி இந்த செக்டார்ஸையும் அடிஷ்னலாக கவர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை பார்க்கும்போது நம்மளோட ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி நமக்கு தோணும். கரெக்டாக, ஏன்னா கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் அப்ளை ஆகிட்டு இருக்கிற காஸ்ட் ஆடிட் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ வந்து கம்பெனிஸை தாண்டி வேறு என்டிட்டிஸ் அண்ட் வேறு செக்டார்ஸை கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது இதோட ஸ்கோப் வந்து இன்க்ரீஸ் ஆன மாதிரி நமக்கு தெரியும். ஸோ எந்த கம்பெனிஸ் காஸ்ட் ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும், அதே மாதிரி எந்தெந்த கம்பெனிஸ் காஸ்ட் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய ரூல்ஸ். ஸோ இப்போ இருக்கிற ரூல்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இப்போ அவங்க புதுசாக மாற்ற போகிற ரூல் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கரண்ட்டாக இருக்கிற ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் காஸ்ட் ரெக்கார்ட்ஸை யாரும் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல் 3 அப்படின்னு சொல்லி ஒரு ரூல் இருக்குது. அதே மாதிரி காஸ்ட் ஆடிட் எந்தெந்த கம்பெனிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல் 4 அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. ஸோ முதல்ல வந்து ரூல் 3 பார்ப்போம். அதாவது அப்ளிகபிலிட்டி ஃபார் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ். காஸ்ட் ரெக்கார்ட்ஸை யார் யார் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து ரூல் 3ல் வந்து சொல்கிறாங்க டொமஸ்டிக் அண்ட் ஃபாரின் கம்பெனி ரெண்டுக்குமே அப்ளை ஆகும். ஸோ இந்த கம்பெனிஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸையோ அல்லது அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய சர்வீசஸையோ 2 விதமாக வந்து பிரிக்கிறாங்க. அதாவது ரெகுலேட்டட் செக்டார், நான் ரெகுலேட்டட் செக்டார் அப்படின்னு சொல்லி. ரெகுலேட்டட் செக்டார் அப்படின்னு சொன்னால் இதை வந்து எதில் இருக்கும் அப்படின்னா டேபிள் ஏ ப்ராடக்ட்ஸ் அல்லது சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். நான் ரெகுலேட்டட் அப்படின்னு சொன்னால் டேபிள் பி. ஸோ இது ரெண்டையும் சேர்த்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி இது ரெண்டையும் நீங்கள் சேர்த்து கவர்டு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். கவர்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் கவர்டு ப்ராடக்ட்ஸ் அல்லது சர்வீசஸ். கவர்டு அப்படின்னு சொல்லும்போது கவர்டு பை காஸ்ட் ஆடிட் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஸ்பெசிஃபைடு குட்ஸ் அல்லது ப்ரொவைடிங் சர்வீசஸ். ஸ்பெசிஃபைடு குட்ஸ் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, டேபிள் ஏ அண்ட் டேபிள் பியில் கவர் ஆகியிருக்கக்கூடிய குட்ஸ். ஸோ அதை தான் இங்கே என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஸ்பெசிஃபைடு குட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து கம்பெனி அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா இப்போ வரைக்கும் இருக்கிறது கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் அண்ட் காஸ்ட் ஆடிட் ரூல்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் அதான் இருக்குது. ஸோ அப்போ அந்த கம்பெனியோட ஓவரால் டர்ன் ஓவர் ஃப்ரம் ஆல் ஆஃப் இட்ஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 35 crores இந்த ப்ரிசீடிங் ஃபைனான்ஷியல் இயர். இங்கே வந்து நம்ம 2 விஷயம் நோட் பண்ணணும். அதாவது ஓவரால் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதில் டேபிள் ஏ ப்ராடக்ட்ஸும் வரும், டேபிள் பி ப்ராடக்ட்ஸும் வரும், அதை தவிர அதர்ஸும் வரும். டேபிள் ஏ டேபிள் பியில் கவர் ஆகாத மற்ற ப்ராடக்ட்ஸ் அண்ட் மற்ற சர்வீசஸும் வரும். அதுதான் ஓவரால் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். ஒட்டு மொத்தமாக அந்த கம்பெனியோட டோட்டல் டர்ன் ஓவர், அதான் ஓவரால் டோட்டல் டர்ன் ஓவர். அது வந்து இந்த வருஷத்துக்கு முந்தின ஃபைனான்ஷியல் இயரில் ப்ரிசீடிங் ஃபைனான்ஷியல் இயரில் 35 crore அல்லது அதுக்கு மேலேயோ இருக்குது அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து காஸ்ட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும். அந்த கம்பெனி காஸ்ட் ரெக்கார்ட்ஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வேண்டியது வரும். ஸோ இது வந்து ரூல் நம்பர் 3. இப்போ இருக்கிற ரூல் இது.
இப்போ வந்து நெக்ஸ்ட் காஸ்ட் ஆடிட் யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரூல் 3 வந்து காஸ்ட் ரெக்கார்ட்ஸ், ரூல் 4 வந்து காஸ்ட் ஆடிட் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஸோ இப்போ ரூல் 4 இப்போ வரைக்கும் யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த லிமிட்ஸை மீட் பண்ற கம்பெனிஸ்க்கு இப்போ வரைக்கும் காஸ்ட் ஆடிட் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த லிமிட்ஸை வந்து நம்ம 2 விதமா பிரிக்கலாம். அதாவது முதல்ல பாருங்க, ரூல் 3ல நம்ம என்ன சொன்னோம்? ரூல் 3ல ஓவரால் டர்ன் ஓவர் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 35 crores இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம வந்து காஸ்ட் ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரூல் 3ல நம்ம சொல்லியிருந்தோம். இதே இது ரூல் 4 காஸ்ட் ஆடிட்ல 2 கேஸா வந்து அதை பிரிச்சுக்கோங்க. அதாவது டேபிள் ஏ ப்ராடக்ட்ஸுக்கு எப்போ ஆடிட் வரும் அப்படின்னு சொல்லி பாருங்க. டேபிள் ஏ அப்படிங்கிறது ரெகுலேட்டட் செக்டர். டேபிள் பி அப்படிங்கிறது நான் ரெகுலேட்டட் செக்டர் நம்ம சொன்ன மாதிரி. இப்போ டேபிள் ஏ ப்ராடக்ட்ஸுக்கு எப்போ ஆடிட் வரும் அப்படின்னு சொன்னா, இந்த 2 கண்டிஷன்ஸையும் மீட் பண்ணும்போது டேபிள் ஏ ப்ராடக்ட்ஸுக்கு ஆடிட் வரும். இப்போ ஓவரால் டர்ன் ஓவர், அதாவது ஓவரால் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லும்போது டேபிள் ஏ ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் டேபிள் பி ப்ராடக்ட்ஸ் ப்ளஸ் அதர் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஓவரால் டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் டேபிள் ஏலையும் வராது, டேபிள் பிலையும் வராது அப்படின்னு சொல்லியிருக்கிற மொத்த ப்ராடக்ட்ஸ். ஸோ அந்த ஓவரால் டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுதான் வந்து காஸ்ட் ரெக்கார்டுக்கு 35 அப்படின்னு பார்த்தோம். இங்கே வந்து 50 crores இருக்கணும். ஸோ இது வந்து மொதல் கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டேபிள் ஏ அண்ட் டேபிள் பியோட ப்ராடக்ட்ஸோட டர்ன் ஓவர் மட்டும். டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி ப்ராடக்ட்ஸோட டர்ன் ஓவர் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா, கிரேட்டர் than or equal to 25 crores வந்து இருக்கணும். ஸோ இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்னு சொன்னால், டேபிள் ஏ ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் காஸ்ட் ஆடிட் பண்ண வேண்டியது வரும் அந்த கம்பெனிக்கு. இந்த வேல்யூஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, அந்த வேல்யூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ப்ரீவியஸ் ஃபைனான்ஷியல் இயரோடது. எந்த வருஷத்தோட வேல்யூ எடுக்கணும்னு சொல்லி டவுட் வந்தது அப்படின்னு சொன்னால், இங்கே நமக்கு இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணுறது ப்ரீவியஸ் ஃபைனான்ஷியல் இயரில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு ஓவரால் டர்ன் ஓவர் 50 இருக்கு. டர்ன் ஓவர் ஆஃப் டேபிள் ஏ அண்ட் பி ப்ராடக்ட்ஸ் வந்து சேர்ந்து 24 இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆஃப் டேபிள் ஏ அண்ட் பி ப்ராடக்ட்ஸ். ஸோ ஒரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகிருக்கு, இன்னொரு கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகலை. ஸோ அப்படி இருக்கும்போது நோ காஸ்ட் ஆடிட். டேபிள் ஏ ப்ராடக்ட்ஸுக்கு காஸ்ட் ஆடிட் பண்ண தேவையில்லை. இதே இது ஓவரால் டர்ன் ஓவர் 50 இருக்குது. அதே மாதிரி டர்ன் ஓவர் ஆஃப் டேபிள் ஏ அண்ட் பி ப்ராடக்ட்ஸ் வந்து 26 இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. 25க்கு மேலே இருக்குது, அல்லது 25 இருக்குது, 25ஓ அல்லது அதுக்கு மேலேயோ இருக்குது அப்படின்னு சொன்னால் டேபிள் ஏ ப்ராடக்ட்ஸுக்கு ஆடிட் பண்ண வேண்டியது வரும். ஸோ இதான் வந்து ஒரு கேஸ். அது வந்து டேபிள் ஏ ரெகுலேட்டட் செக்டரில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ டேபிள் பி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், இந்த கீழே சொல்லியிருக்கிற இந்த லிமிட்ஸை வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஓவரால் டர்ன் ஓவர் லிமிட் வந்து கிரேட்டர் than or equal to 100 crores அப்படின்னு சொல்லி மாறிடும். அதே மாதிரி டர்ன் ஓவர் ஆஃப் டேபிள் ஏ அண்ட் பி ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 crores வந்து இருக்கணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து டர்ன் ஓவர் ஓவரால் டர்ன் ஓவர் வந்து ஒரு 101 இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. 101 crores இருக்குது. அதே மாதிரி ஏ அண்ட் பி டர்ன் ஓவர் அக்ரிகேட் டர்ன் ஓவர் வந்து ஒரு 34 தான் இருக்குது அப்படின்னு சொன்னால், டேபிள் பிக்கு வந்து காஸ்ட் ஆடிட் பண்ண தேவையில்லை. ஏன்னா 35 டச் பண்ணல. அது 35 crores அல்லது அதுக்கு மேலே இருந்தால் தான் டேபிள் பி ப்ராடக்ட்ஸுக்கு வரும். அப்படி இருக்கும்போது டேபிள் ஏ ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் வந்து காஸ்ட் ஆடிட் வரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எதனால்? ஏன்னா டேபிள் ஏல காஸ்ட் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 25 crores இருந்தாலே போதும் டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி ப்ராடக்ட்ஸுக்கு. 34 அப்படிங்கிறது 25க்கு மேலே இருக்குது அப்படிங்கிறதுனால டேபிள் ஏ ப்ராடக்ட்ஸுக்கு மட்டும் இங்கே காஸ்ட் ஆடிட் வரும். இதே இது ஓவரால் டர்ன் ஓவர் 101, அதே இது ஏ அண்ட் பி ப்ராடக்ட்ஸோட டர்ன் ஓவர் பார்த்தீங்க, அக்ரிகேட் டர்ன் ஓவர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 35 இருக்குன்னு சொல்லி வச்சுக்கோங்க. இந்த கேஸில் 35ஓ அல்லது அதுக்கு மேலேயோ இருக்குது அந்த ஏ அண்ட் பி ப்ராடக்ட்ஸோட டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வந்து டேபிள் ஏயும் ஆடிட் பண்ணணும், டேபிள் பியும் ஆடிட் பண்ணணும். ஏன்னா டேபிள் ஏக்கு 25, டேபிள் பிக்கு வந்து 35 இருக்கணும். ஸோ அதனால் ஏ அண்ட் பி ப்ராடக்ட்ஸ் ரெண்டையுமே நம்ம வந்து ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிய வரும். இப்போ இன்னொரு கேஸுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு 101 இருக்குது ஓவரால் டர்ன் ஓவர்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஏ அண்ட் பியோட டர்ன் ஓவர் வந்து 24 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 கேஸுமே வராது. ஏன்னா ஏக்கு எவ்வளோ தாண்டி இருக்கணும், 25 அல்லது அதுக்கு மேலே இருக்கணும். பிக்கு வந்து 35 அல்லது அதுக்கு மேலே இருக்கணும். ஸோ 2 கண்டிஷனுமே இங்கே வராது. ஸோ ஏ ப்ராடக்ட்ஸ்க்கும் ஆடிட் வராது, பி ப்ராடக்ட்ஸ்க்கும் ஆடிட் வராது. 2 கண்டிஷனுமே மீட் பண்ணால் தானே ஆடிட் வரும். ஸோ அதனால் இங்கே வந்து நோ காஸ்ட் ஆடிட் ரெக்வயர்ட். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல். காஸ்ட் ஆடிட் ஒரு கம்பெனிக்கு அப்ளை ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கக்கூடிய ரூல் வந்து இந்த மாதிரி இப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணுறோம். ஆனால் புதுசாக அவங்க என்ன ப்ரப்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா, இந்த ப்ராடக்ட்ஸ் ரெகுலேட்டட் செக்டர், அன்ரெகுலேட்டட் செக்டர் அப்படின்னு சொல்லி இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி டோட்டலாக ஒரு லிஸ்ட் ஆக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி அப்படின்னு சொல்லி இருக்கிறத டோட்டலாக ஒரு லிஸ்ட்டாக வந்து கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த லிஸ்ட்டை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், அப்ளிகபிள் ப்ராடக்ட்ஸ் அல்லது சர்வீசஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெகுலேட்டர் அன்ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லி பிரிக்காமல் ஒரு லிஸ்ட் மாதிரி கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட டர்ன் ஓவர் எக்ஸீடு 75 crore.
ஸோ இங்க வந்து நல்லா நோட் பண்ணுங்க. இங்க வந்து அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆஃப் த கவர்டு ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓவரால் டர்ன் ஓவர் கிடையாது. ஸோ முன்னாடி நம்ம ஓவரால் டர்ன் ஓவர், கவர்டு டர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லி 2 விதமா நம்ம அந்த கண்டிஷன்ஸ் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கரெக்ட்டா? இப்ப அந்த மாதிரி இல்லாம, இத மட்டும் தான் இப்போ வந்து கண்டிஷன்ஸ்லயே எடுக்குறாங்க. அதாவது அக்ரிகேட் டர்ன் ஓவர் ஆஃப் கவர்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ கவர்டு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது தான் டேபிள் ஏ அண்ட் டேபிள் பில இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இப்ப இருக்குல்ல அதெல்லாம் வந்து கவர்டு ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்றோம். சர்வீஸஸா இருந்தா கவர்டு சர்வீசஸ் அப்படின்னு சொல்றோம். அதோட டர்ன் ஓவர் மட்டுமே இப்ப எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 75 crores இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸீட் 75 crore இன் எனி ஒன் ஆஃப் த இம்மீடியட்லி ப்ரீசீடிங் 3 ஃபைனான்ஷியல் இயர்ஸ். இதுக்கு முந்தின 3 ஃபைனான்ஷியல் இயர்ஸ்ல ஏதாவது ஒரு வருஷத்திலேயாவது 75 crores தாண்டி இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வருஷம் வந்து காஸ்ட் ஆடிட் அண்ட் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இங்க வந்து ப்ரீவியஸ் 3 ஃபைனான்ஷியல் இயர்ஸ்ல எனி ஒன் ஃபைனான்ஷியல் இயர்ல எக்ஸீட் ஆனா கூட அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. பட் இப்ப இருக்கிற ரூல் என்னவா இருக்கு? ஸோ ஒரு சிம்பிளான ஒரு கம்பேரிசன் பண்ணி பாருங்களேன். அதாவது இங்க வந்து முன்னாடி இப்ப வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது என்னது? 50 crores ஓவரால் டர்ன் ஓவர் இருந்தாலே போதும். ஓவரால் டர்ன் ஓவருக்குள்ள அதர் ப்ராடக்ட்ஸும் வந்துரும். டேபிள் ஏ, டேபிள் பி அதுக்கப்புறமா அதர் ப்ராடக்ட்ஸ். எல்லா ப்ராடக்ட்ஸும் சேர்த்து இந்த கம்பெனியோட ஒட்டுமொத்த டர்ன் ஓவருமே 50 crore இருந்தாலே உங்களுக்கு காஸ்ட் ஆடிட் அப்ளிகபிலிட்டி வந்துரும். கரெக்ட்டா? ஆனா இப்ப சொல்றது என்ன அப்படின்னா, இந்த லிமிட்டே அதாவது டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி கவர்டு ப்ராடக்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த லிமிட்டே பார்த்தீங்கன்னா 25 அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆனது இப்போ வந்து 75ல தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய கம்பெனிஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த லிமிட்டுக்குள்ளேயே வரமாட்டாங்க. சொல்லலாம் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இருக்கு. அதே மாதிரி நிறைய சின்ன சின்ன கம்பெனிஸ் இருக்கு. அவங்கலாம் உருவானாங்கன்னா அந்த லிமிட்குள்ள வருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லலாம். பட் இந்த கவர்டு ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லிமிட்டட். நம்ம அடுத்து வரும்போது பார்ப்போம். டேபிள் ஏ அண்ட் டேபிள் பில என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த லிமிட்டட் ப்ராடக்ட் ரேஞ்சுக்குள்ள ஒரு 75 crore டர்ன் ஓவர் இருக்கிற கம்பெனி அப்படிங்கிறது நம்பர்ல வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம காஸ்ட் ஆடிட் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? அந்த ஏரியா இருக்குல்ல, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆகுது. அத பத்தி தான் எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சிம்பிளா சொல்லப்போனா நெறைய கம்பெனிஸ்க்கு அப்ளை ஆகிட்டு இருந்த அந்த காஸ்ட் ஆடிட் அப்ளிகபிலிட்டி வந்து இப்ப வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு. நெறைய கம்பெனிஸ் வந்து இப்ப காஸ்ட் ஆடிட் பண்ண வேண்டியது இல்ல அப்படிங்கிற மாதிரி இப்ப சொல்லியிருக்கிற இந்த ரிப்போர்ட்ல வந்து அவங்க சொல்ல வர்றாங்க. இதுதான் மெயினா வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியதுங்க. ஸோ அப்ப இந்த டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அந்த அப்ளிகபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இது 2யும் தான் இப்போ வந்து ஒண்ணா சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டேபிள் ஏ அண்ட் டேபிள் பி. டேபிள் ஏ அப்படிங்கிறது ரெகுலேட்டட். டேபிள் பி அப்படிங்கிறது வந்து நான் ரெகுலேட்டட். இதுல இருக்கக்கூடிய இந்த ஐட்டம்ஸ், இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்ந்து ஒரே லிஸ்ட்டா மாத்தப் போறோம். அதுக்கேத்த மாதிரி சில விஷயங்கள ஆட் பண்ணி, சில விஷயங்கள ரிமூவும் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்ப இருக்கிற லிஸ்ட் இது. அதாவது ரெகுலேட்டட் செக்டார்ஸ்ல இருக்கக்கூடிய லிஸ்ட் இது. ஒரு 6 ஐட்டம்ஸ் வந்து இருக்கு. அதே மாதிரி நான் ரெகுலேட்டட் செக்டார்ஸ் வந்து டேபிள் பில இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து இந்த ரெட் கலர்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப சிம்பிளா சொல்றதா இருந்தா, இதெல்லாம் வந்து இனிமே காஸ்ட் ஆடிட்டோட ஸ்கோப்புக்குள்ள வராது. ரப்பர், காஃபி அண்ட் டீ, அதே மாதிரி மில்க் பவுடர், கிளாஸ் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணக்கூடிய ஒரு என்டிட்டி அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து காஸ்ட் ஆடிட் இனிமே பண்றதுக்கு தேவை இருக்காது. இந்த விஷயங்கள்லாம் வந்து ரிமூவ் பண்றாங்க. அதாவது அப்ளிகபிள் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்ல இருந்து இந்த விஷயங்கள அவங்க வந்து ரிமூவ் பண்றாங்க. ஸோ இந்த 4 விஷயங்கள ரிமூவ் பண்ணியிருந்தாலும், இன்னும் சில விஷயங்கள அவங்க வந்து சேர்க்குறாங்க அந்த ப்ராடக்ட்ஸ்க்குள்ள. முன்னாடி இல்லாத இப்போ வரைக்கும் இல்லாதத இன்னும் சில விஷயங்கள வந்து அவங்க இன்க்ளூடும் பண்றாங்க. இப்போ ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, அதே மாதிரி ஃபில்ம்ஸ், மீடியாஸ், என்டர்டெயின்மென்ட், வேஸ்ட் மேனேஜ் பண்றது, ரீசைக்ளிங் அந்த மாதிரி பண்றது, ஹாஸ்பிட்டல்ஸ், ஐடி சர்வீசஸ், ஃபுட் ப்ராசஸிங், குவாரி, மைனிங் அந்த மாதிரி, பெயிண்ட்ஸ் அண்ட் வார்னிஷஸ், OIDAR அதாவது ஒரு டேட்டாபேஸ் மாதிரி மெயின்டெயின் பண்ணி அதில டவுன்லோட் பண்ற மாதிரி, அந்த மாதிரி சர்வீசஸ் ப்ரொவைட் பண்றது. ஷீட்ஸ் ஃபார் வெனியரிங், பார்ட்டிகிள் போர்ட், ஃபைபர் போர்ட் இந்த மாதிரி வுட் பேஸ்ட் மெட்டீரியல்ஸுக்கு, டைல்ஸ், ஸ்பெஷலைஸ்ட் வெஹிக்கிள்ஸ் ஃபார் டிஃபென்ஸ், போலீஸ் ஃபோர்ஸஸ், ஸ்பேஸ் அண்ட் அட்டாமிக் எனர்ஜி, கன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்டோரேஜ் ஃபார் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், அன்ஆர்ம்டு ஏர்கிராஃப்ட், மிலிட்டரியில் யூஸ் பண்ணாத ஏர்கிராஃப்ட் இந்த மாதிரி. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் இப்போ வந்து அடிஷனலா இன்க்ளூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, காஸ்ட் ஆடிட்டோட ஸ்கோப்புக்குள்ள எக்ஸ்ட்ராவா வருது. ஸோ அப்போ வந்து இந்த 75 crores அப்படின்னு சொல்லி இந்த அப்ளிகபிள் ப்ராடக்ட்ஸுக்குன்னு சொல்லி இந்த லிமிட்ட வந்து அவங்க இன்க்ரீஸ் பண்றாங்கல்ல. அப்ளிகபிள் ப்ராடக்ட்ஸ் அல்லது கவர்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லி இந்த லிமிட்ட வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கல்ல 75 crore அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஏத்த மாதிரி இந்த ஏரியாஸ் எல்லாத்தையும் அவங்க வந்து இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தந்த ஏரியாஸ்ல இந்தந்த ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய இண்டஸ்ட்ரீஸுக்கு காஸ்ட் ஆடிட் தேவைப்படும். அதாவது இந்த லிமிட்ட தாண்டுறாங்க, 75 crores தாண்டுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கெல்லாம் காஸ்ட் ஆடிட் இனிமேல் தேவைப்படும். இந்த இன்க்ளூஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ அதே மாதிரி நம்ம சொன்ன மாதிரி ஒரு 4 விஷயத்த அவங்க வந்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிளாஸ், மில்க் பவுடர், காஃபி, டீ அண்ட் ரப்பர். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, முக்கியமா அவங்க ப்ரொபோஸ் பண்ணியிருக்கக்கூடிய சேஞ்சஸ். இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நாங்க கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி காஸ்ட் ஆடிட்ட பொறுத்தவரைக்கும் இருக்கக்கூடிய ரூல்ஸ்ல அவங்க சில சேஞ்சஸ வந்து
இந்த ரிப்போர்ட்ல கொண்டு வரதுக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காக தான் கமெண்ட்ஸை வந்து கேட்குறாங்க. பப்ளிக் கிட்ட இருந்தும், ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்தும் கமெண்ட்ஸை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதை தவிர இன்னும் சில விஷயங்களும் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னா, காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஒரு 24 காஸ்ட் அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கு. அத வந்து ஏதாவது சேஞ்சஸ் தேவை அப்படின்னு சொன்னா, அதையும் வந்து அமெண்ட்மெண்ட்ஸ்க்கு கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, ரொட்டேஷன். ஒரு கம்பெனியில ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டருக்கு ரொட்டேஷன் ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்கும். ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு ஒரு தடவை அந்த ஆடிட்டர் வெளியில போணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொட்டேஷன் ப்ரொவிஷன் வந்து இருக்கும். ஸோ எதுக்காக? அப்பதான் அந்த ஆடிட்டர் இண்டிபெண்டன்ட்டா இருக்க முடியும். கம்பெனிலே ரொம்ப நாள் இருந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து இண்டிபெண்டன்ட்டா ஒர்க் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ரொட்டேஷன் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டருக்கு இருக்கும். அதாவது சிஏஎஸ். அதே ப்ரொவிஷன் இப்போ வந்து சிஎம்ஏஸுக்கும் அப்ளை ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரெக்கமெண்டும் பண்றாங்க. ஸோ சிஎம்ஏஸுக்கும் ரொட்டேஷன் ப்ரொவிஷன் வந்து வரும். ரொட்டேஷன் ஆஃப் ஆடிட்டர்ஸ் அப்படிங்கிற ப்ரொவிஷன் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி அதையும் வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க. ஸோ இத தவிர இன்னும் சில இம்பார்ட்டன்ட்டான சஜஷன்ஸ் வந்து நம்ம இன்ஸ்டிடியூட் வந்து சொல்லியிருக்காங்க. ஐசிஎம்ஐ சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர ரிமூவ் பண்ணணும் ஒரு கம்பெனிலேருந்து அப்படின்னு சொன்னா, ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் அப்படின்னு சொன்னா யாரு? சிஏ. அவங்கள ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு வந்து ஸ்பெஷல் ரெசல்யூஷன் தேவை. கவர்ன்மென்ட்டோட அப்ரூவல் அப்படிங்கிறது தேவை பப்ளிக் கம்பெனிஸா இருந்தா. இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ராசஸ்க்குள்ள போய் தான் ஒரு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர ரிமூவ் பண்ண முடியும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மட்டும் முடிவு எடுத்து ஒரு சிஏவ ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டரா இருக்கக்கூடிய ஒரு சிஏவ ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன். ஆனா நம்ம இன்ஸ்டிடியூட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க குடுத்திருக்க சஜஷன் காஸ்ட் ஆடிட்டரோட ரிமூவல் ப்ராசஸையும் அதே மாதிரி நீங்க மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஷுட் ஆல்சோ பி மேட் அகின் டு த ரிமூவல் ஆஃப் த ஃபைனான்ஷியல் ஆடிட்டர்ஸ். ஃபைனான்ஷியல் ஆடிட்டர்ஸை எப்படி ரிமூவ் பண்றதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இப்போ வரைக்கும் இருக்கோ, அதே மாதிரியே காஸ்ட் ஆடிட்டர் ரிமூவலையும் நீங்க வந்து மாத்துங்க அப்படிங்கிறாங்க. எதனால அப்படின்னா, இப்போ வரைக்கும் காஸ்ட் ஆடிட்டரோட அப்பாயின்ட்மெண்ட் யார் பண்ணுவாங்க? போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆடிட் கமிட்டி இருக்கு அப்படின்னா, அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸை பேஸ் பண்ணி போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து காஸ்ட் ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு காஸ்ட் ஆடிட்டரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாலும், அந்த பவரும் பார்த்தீங்கன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸுக்கு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது சில கம்பெனிஸ்ல அல்லது சில சிச்சுவேஷன்ஸ்ல பார்க்கும்போது, ஒரு காஸ்ட் ஆடிட்டரால உண்மையிலேயே இண்டிபெண்டன்ட்டா ஒர்க் பண்ண முடியுமா? அப்படிங்கிற ஒரு சில கேள்வி வந்து வரும். ஸோ அத வந்து சரி பண்ற விதமா தான் நம்ம இன்ஸ்டிடியூட் வந்து இந்த மாரி சஜஷன்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஏன்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எப்போ வேணாலும் ரிமூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு ஃபேவரபிளா ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அ கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுவாங்கல்ல சிஎம்எஸ். ஸோ அந்த மாரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால, ஃபைனான்ஷியல் ஆடிட்டர்ஸோட ரிமூவல் ப்ராசஸ் மாதிரியே காஸ்ட் ஆடிட்டர்ஸோட ரிமூவல் ப்ராசஸையும் மாத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாயிண்ட். ஸோ 2வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, கவர்ன்மென்ட் கம்பெனிஸ்ல ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க? நீங்க வந்து கம்பெனி லா படிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். சிஏஜி தான் வந்து கவர்ன்மென்ட் கம்பெனிஸ்ல ஃபைனான்ஷியல் ஆடிட்டர்ஸ வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதாவது கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இப்ப நம்ம இன்ஸ்டிடியூட் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, காஸ்ட் ஆடிட்டருக்கும் இந்த அப்பாயின்ட்மென்ட் ஆஃப் காஸ்ட் ஆடிட்டர் ப்ரொசீஜரும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிஏஜி பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுக்கு? கவர்ன்மென்ட் கம்பெனிஸுக்கு. ஸோ அப்ப அப்பாயின்ட்மென்ட் அண்ட் ரிமூவல் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் மாதிரியே ஃபுல்லா இண்டிபெண்டன்ட்டா இருக்கிற மாதிரி நம்ம காஸ்ட் ஆடிட்டர்ஸ்க்கும் மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டிடியூட் வந்து சொல்றாங்க. இது வந்து நம்ம இன்ஸ்டிடியூட் குடுத்திருக்கக்கூடிய சஜஷன்ஸ். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் எல்லாருமே பேசுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்மிஷன்ஸ் ஆஃப் எஃப்ஐசிசிஐ. ஸோ எஃப்ஐசிசிஐ அப்படின்னா ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர்ஸ் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இவங்க வந்து அவங்களோட ஒப்பீனியன்ஸ், அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவ வந்து சொல்லியிருக்காங்க. அதுல வந்து முக்கியமான பாயிண்ட் எல்லாரும் பேசுனது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 3 பாயிண்ட். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் ஆல்ரெடி புரோவைட் த அஷ்யூரன்ஸ் ஆஃப் த ஃபைனான்ஷியல் சிஸ்டம்ஸ் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். ஸோ ஸ்டாச்சுட்டரி ஆடிட் மூலமா நமக்கு ஒரு ரீசனபிளான ஒரு அஷ்யூரன்ஸ் கிடைக்கும். இந்த ஃபைனான்ஷியல் சிஸ்டம்ஸ் எல்லாம் ப்ராப்பரா ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவ குடுக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீசனபிள் அஷ்யூரன்ஸ் வந்து கிடைக்கும். ஸ்டாச்சுட்டரி ஆடிட் அப்படிங்கிறது பண்றது யாரு? சிஏ பண்ணக்கூடிய அந்த ஆடிட். அதான் ஸ்டாச்சுட்டரி ஆடிட். Hence, the valuation of inventory, segment margins and other relevant information is already audited and available. ஸோ இன்வென்ட்ரியை பற்றி, செக்மெண்ட்ல கிடைச்சிருக்கக்கூடிய ப்ராஃபிட்டை பற்றி, அதை தவிர வேற அதர் ரிலவெண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஆல்ரெடி இந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் ஆல்ரெடி ஆடிட் பண்ணி அவைலபிளாகவும் இருக்கு. அதே மாதிரி இந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் ஆல்சோ கமெண்ட் ஆன் த மெயின்டெனன்ஸ் ஆஃப் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஸோ அவங்களோட ஆடிட் ரிப்போர்ட்ல இந்த என்டிட்டி ப்ராப்பராக புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத பற்றின கமெண்ட்ஸையும் வந்து ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் சொல்லிடுவாங்க. அப்படி இருக்கும்போது ஆடிங் அண்ட் அடிஷனல் ரெக்யர்மெண்ட் ஆஃப் த மேண்டேட்டரி காஸ்ட் ஆடிட் would lead to duplication of effort and increasing the cost, which is contrary to the objective of improving the ease of doing business in India. இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் ஓவராலா ஒரு ஜென்ரலான ஒரு வியூவை கொடுத்துருவாங்க. இந்த கம்பெனியோட ஃபைனான்ஷியல் சிஸ்டமும், இந்த ஃபைனான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய வேல்யூஸ், இந்த மாதிரி விஷயங்களும், இன்வென்ட்ரி, இவங்களோட ப்ராஃபிட்ஸ் அண்ட் மொத்த ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன் இதை பத்தின ஒரு ரீசனபிள் அஷூரன்ஸை ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர்ஸ் கொடுத்துருவாங்க. அதாவது சிஏவே வந்து கொடுத்துருவாங்க. அவங்க இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கும்போது மேண்டேட்டரியா காஸ்ட் ஆடிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சில கம்பெனிஸ்க்கு நீங்க கொண்டு வந்திருக்கிறது வந்து தேவையில்லாதது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க.
ஸோ இதனால ஒரே வேலைய 2 தடவ செய்ற மாதிரி வரும். அதனால காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ பிசினஸ் பண்றதுக்கு இந்தியால ஈஸியா இருக்காது அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து சொல்றாங்க. அதே மாதிரி என்ன சொல்றாங்க அப்படின்னா, "சச் எ பிராக்டிஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் மோஸ்ட் டெவலப்டு மார்க்கெட்ஸ் எய்தர்." அதாவது வேற கண்ட்ரீஸ்ல, வேற மார்க்கெட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி காஸ்ட் ஆடிட் தனியா, ஸ்டாச்சுட்டரி ஆடிட் தனியா அப்படின்னு சொல்லிட்டு 2 தடவ பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றாங்க. அதாவது எஃப்ஐசிசிஐ அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்களுக்கு தோணுனதா சொல்லியிருக்காங்க இது. பட் இது ஆக்சுவலா கரெக்ட்டா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா 2 பேரோட ஏரியா வந்து டிஃபரெண்ட். ஸோ ஃபைனான்ஷியல் இன்ஃபர்மேஷன் ஃபுல்லா செக் பண்ண வேண்டியது ஸ்டாச்சுட்டரி ஆடிட்ல பண்ண வேண்டியது. அண்ட் தென் காஸ்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்களா? காஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லாம் ப்ராப்பரா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவ காட்டுதா அப்படின்னு சொல்லி பார்க்குறது. காஸ்ட் ஆடிட்டர்ஸ பொறுத்தவரைக்கும் நம்ம பண்ண வேண்டிய சிஎம்எஸ் பண்ண வேண்டிய அந்த ஒர்க் அது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்டார்ட்டிங்ல பார்த்த மாதிரி பிராக்டிசிங் ஸ்கோப்ல இந்த ஆடிட் அப்படிங்கிறது 3 பேருக்கும் தனித்தனியான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் டொமைன் மாதிரி. சிஏக்கு அப்படின்னு சொன்னா ஸ்டாச்சுட்டரி ஆடிட், சிஎம்ஏ அப்படின்னு சொன்னா காஸ்ட் ஆடிட், சிஎஸ் அப்படின்னு சொன்னா செக்ரட்டரியல் ஆடிட் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் அவங்களோட எக்ஸ்பெர்டீஸ்க்கு ஏத்த மாதிரி தனித்தனி டொமைன்ஸ் வந்து இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி இவங்க டூப்ளிகேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இது வந்து ஆக்சுவலா அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து அவங்களோட ஒப்பீனியன் தான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டார்லயோ அல்லது ஒரு சர்வீஸ் செக்டார்லயோ போயிட்டு காஸ்ட் ரெக்கார்ட்ஸே மெயின்டெயின் பண்ண வேண்டாம், காஸ்ட் ஆடிட்டே பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலா அத ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது ஒத்து வராது கரெக்ட்டா? ஸோ காஸ்டிங் அப்படிங்கிறது அந்த மாதிரி செக்டார்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால காஸ்ட் ஆடிட் அப்படிங்கிற அந்த ஸ்கோப்பையே டோட்டலா ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஸோ இது வந்து அவங்களோட சும்மா ஒரு ஒப்பீனியன் தான். ஸோ இத பத்தி எல்லாருமே பேசியிருந்தாங்க. ஸோ அதனால இத பத்தி நம்மளும் சொல்றோம். ஸோ இப்போ வரைக்கும் நம்ம ஜென்ரலா பார்த்த எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, காஸ்ட் ஆடிட்ட பொறுத்தவரைக்கும் அஃபெக்ட் ஆகக்கூடிய ஏரியா. அது மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தோம். பிராக்டிசிங்ல மத்த ஏரியாஸையோ அல்லது எம்ப்ளாய்மெண்ட்லயோ எந்த விதமான எஃபெக்ட்டுமே இதனால வராது. ஸோ முக்கியமா நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய சேஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த அப்ளிகபிள் ப்ராடக்ட்ஸோட டர்ன் ஓவர அவங்க இன்க்ரீஸ் பண்ணது தான் இங்க நம்ம முக்கியமா கன்சிடர் பண்றது. ஸோ இத பேஸ் பண்ணி தான் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஸ்கோப் வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் வந்து அதுக்கேத்த மாதிரி அவங்க ப்ராடக்ட்ஸையும் வந்து நெறைய இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்ப பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய ஸ்டார்ட் அப்ஸ் ஒவ்வொரு ரீசனுக்காக புதுசு புதுசா ரீசன்ஸுக்காக ஸ்டார்ட் அப்ஸ் வந்து நெறையா வந்து ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டார்ட் அப்ஸ்னால 75 க்ரோர்ஸா அதுவும் அப்ளிகபிள் ப்ராடக்ட்ஸுக்கோட டர்ன் ஓவருக்கு கொண்டு வர முடியுமா? அப்படின்னு சொல்லி அதுவும் டவுட் தான். பட் இப்ப நெறைய கம்பெனிஸ் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கிறதுனால, அதோட ஸ்கோப்பும் வந்து ஃபியூச்சர்ல இதுக்கு ஏத்த மாரி மேட்ச் பண்ற மாதிரி இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் நெறையாவே சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாலும், இந்த மாதிரி அந்த ரிப்போர்ட்ட ஃபுல்லா ரீட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொன்னாலும், இந்த மாதிரி எம்சிஏ வெப்சைட்ல போயிட்டு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் ஃபுல்லா அத படிச்சு பார்க்கலாம். உங்களோட சஜஷன்ஸ் அல்லது உங்களோட கமெண்ட்ஸ் அஸ் எ சிஎம்ஏ ஸ்டூடெண்ட்டாவோ அல்லது சிஎம்ஏ மெம்பராவோ உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், நீங்களும் தாராளமா எம்சிஏக்கு சொல்லலாம். ஸோ அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆகஸ்ட் 6. அதுக்கு முன்னாடி நீங்க கமெண்ட்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னு சொன்னா சொல்லணும். ஸோ இந்த ரிப்போர்ட் வந்து ஆக்சுவலா எப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. மேபி நெக்ஸ்ட் இயர் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னு சொன்னா நெறைய சேஞ்சஸ் பண்ணலாம். இதே மாரி தான் பண்ணுவாங்களான்னு கூட சொல்ல முடியாது. ஸோ கமெண்ட்ஸ் எல்லாம் எந்த மாரி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு, என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணுமோ பண்ணிட்டு, அதுக்கப்புறமா தான் அந்த ரூல்ஸ வந்து அமெண்ட் பண்ணுவாங்க. இதே மாரி அப்படியே வரும் அப்படின்னு சொல்லியும் சொல்ல முடியாது. ஸோ அத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இது வந்து அப்ளிகபிளா ரூலா ஆக்சுவலா வரதுக்கு இன்னும் நெறைய டைம் இருக்கு. ஸோ அதனால நம்ம இப்போதைக்கு நமக்கு இந்த பெருசா பேசுறது அப்படின்னு சொன்னா, இந்த டர்ன் ஓவர் லிமிட் மட்டும் தான். ஸோ அத தவிர நீங்க கேட்கலாம், ப்ரோ இதனால எக்ஸாம்க்கு ஏதாவது மாறி ஏதாவது அப்ளை ஆகுமா? அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆக்சுவலா ஒரு ரூல் வந்தது அப்படின்னு சொன்னா, 6 மந்த்ஸ் கழிச்சு தான் அது வந்து உங்களோட எக்ஸாமுக்கு அப்ளை ஆகும். சப்ளிமெண்ட்ரிலயும் நம்ம இன்ஸ்டிடியூட் வந்து ப்ரொவைட் பண்ணிருவாங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, பிப்ரவரி அண்ட் ஆகஸ்ட்ல வந்து இன்ஸ்டிடியூட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுல என்னென்ன சேஞ்சஸ் உங்களோட எக்ஸாமுக்கு வரும் அப்படிங்கிறதையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணிருவாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலா ஒரு ரூல் இப்போ வரைக்கும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இது வந்து சும்மா ஒரு டிராஃப்ட் மாதிரி, ஒரு ரிப்போர்ட் தான் இது. கமெண்ட்ஸ் தான் பப்ளிக் கிட்டேருந்து கேட்குறாங்க. ஸோ அதனால இது வந்து ஆக்சுவலான லா கிடையாது. அல்லது ஒரு ஆக்சுவலான ஒரு ரூலும் கிடையாது. ஸோ அதனால இது வந்து எக்ஸாம்ஸுக்கு இப்பலாம் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ ஜென்ரலா நம்ம ப்ரொஃபஷன பத்தின இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுனால, இத பத்தி நம்ம வேற தெரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். அதாவது அஸ் அ ஸ்டூடெண்ட்டா நீங்க பார்க்கும்போது சொல்றேன். ப்ரோ இதனால ஃபியூச்சர்ல ஏதாவது ஸ்கோப் அஃபெக்ட் ஆகுமா? எம்ப்ளாய்மெண்ட்ல ஏதாவது பிரச்சனை வருமா? அப்படின்னு கேட்டா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் இதுக்கும் எந்த விதமான சம்மந்தமுமே கிடையாது. பிராக்டிசிங் சிஎம்ஏக்கு காஸ்ட் ஆடிட்டுக்கு மட்டும் ஒரு சில ஏரியாஸ்ல மட்டும் அஃபெக்ட் ஆகுற மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்களே தவிர, வேற எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியிலயும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய சேஞ்சஸ் வந்து வந்துட்டு இருக்கு. ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த இண்டஸ்ட்ரியும், இப்ப இருக்கிற இண்டஸ்ட்ரியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நெறைய சேஞ்சஸ் இருக்கு. நெறைய ஆட்டோமேஷன், நெறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ், நெறைய மெஷின் லேர்னிங் இந்த மாதிரி நெறைய வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அப்படி இருக்கும்போது சிச்சுவேஷன் கண்டிப்பா சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்கும். அதுக்கேத்த மாரி நம்ம தான் வந்து சேஞ்ச் ஆயிக்கணும். எந்த விதமான ப்ரொஃபஷனலா இருந்தாலும் சரி, சிஎம்ஏ, சிஏ, சிஎஸ் என்னவா இருந்தாலும் சரி. ஸோ நீங்க எம்ப்ளாய்மெண்ட் அல்லது ஜாப் நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, அதுக்கேத்த மாதிரி உங்களோட ஸ்கில்ஸ நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. மெயினா கம்யூனிகேஷன் அண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது கம்ப்யூட்டர் நாலேட்ஜ் இல்லாம சர்வைவே பண்ண முடியாது.
ஸோ டேலி, எக்ஸல் அப்படிங்கிறது அது டிஃபால்ட்டா எல்லாருக்குமே தெரிஞ்சது. அத தவிர நான் சொல்றது, பேசிக்கான டேட்டா அனலிட்டிக்ஸ், பிஐ ரிப்போர்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ற மாதிரி, பேசிக்கான புரோகிராமிங் லாங்குவேஜஸ் லைக் எஸ்கியூஎல் அல்லது பைத்தான் அந்த மாதிரி. முக்கியமா நீங்க டேட்டா அனலிட்டிக்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸ்ல நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்கில்ஸ டெவலப் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ நம்ம அடாப்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ அவ்வளோதான் சிம்பிளா சொல்றதா இருந்தா அவ்வளோதான். ஸோ அதனால இப்ப என்னதான் சொல்ல வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிப்போர்ட்ட நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க. ரீட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருக்கு. நீங்க தான் சஜஷன் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா கூட, நீங்களும் வந்து இந்த எம்சிஏ வெப்சைட்ல போயிட்டு கமெண்ட்ஸ வந்து போஸ்ட் பண்ண முடியும். அஸ் அ ஸ்டூடெண்ட்டாவோ, அஸ் எ மெம்பராவோ. ஸோ அவ்வளோதான். நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தது அப்படின்னு சொன்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்டான டாபிக்ஸ் இருந்தாலும் அதையும் சொல்லுங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதையும் நம்ம கவர் பண்ணுவோம். வேற சப்ஜெக்ட்ல ஏதாவது டிஃபிகல்ட்டான டாபிக் இருக்கு அப்படின்னு சொன்னாலும், அதையும் நம்ம எக்ஸாம் டைம்லயும் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி ஏதாவது புரியாத டாபிக்ஸ் இருந்தாலும், நீங்க அதையும் வந்து மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல அந்த மாதிரி விஷயங்களையும் கவர் பண்ணுவோம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம்.